மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்டிகே அப்படின்றது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாம போச்சு. ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து போட்டிட்டு ஒரு 8.5% வாக்கு வரைக்கும் வந்தாங்க. ஒரு 15 வருஷத்துல இவ்வளவு பெரிய முயற்சி, இவ்வளவு பெரிய இதுன்னு நம்ம தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி வந்த உடனே இவங்க கட்சி க்ளோஸ்னு எல்லாமே ஜோசியம் பாக்குறத விட பயங்கரமா பேசிட்டாங்க. இதுதான் நடக்க போகுதுன்னு. அப்பயே அந்த கட்சி க்ளோஸ். இருந்தாலும் இவங்க நடத்துற அந்த இது பிரச்சாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்ததுன்னா மக்கள் நம்பியிருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க முழு நேர பணியா விஜய் 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 விஜய்னு விஜய் மட்டும் தான் பேசினாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க அப்பா அம்மா கூட அவ்வளவுதான் விஜய் விஜய்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க விஜய் விஜய்னு பேசி கடைசியில காணாம போயிட்டாங்க. 234 தொகுதியிலையும் முட்டவான ஒரே ஆள் அவங்கதான். டெபாசிட்டே இல்லை. சரி, மத்த ஆட்கள் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருக்கு டெபாசிட் கிடைச்சுதான் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இல்லை. ஏன்னா பேசுற பேச்சு அப்படி. மக்கள் சும்மா இருப்பாங்களா? அதாவது இந்த மாண்பு பண்பு இந்த இதெல்லாம் வந்து இருக்கணும் ஒரு அரசியல்னா. இதெல்லாம் எதுவுமே இல்லாம தரக்குறவா பேசுறது, இழிவா பேசுறது, தாழ்த்தி பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசினானுங்க. மக்கள் தக்க பாடம் புகட்டிட்டாங்க. இப்போ அரசியல் அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடிதான் அப்படிதான் பண்ணணும், அப்படிலாம் பேசணும் பிடிக்கிறதுக்கு அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு சரி அதுக்கப்புறமாவது அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா சீமான அமைதியாயிட்டாப்ல. அந்த ஆளு அமைதியா ஆனாலும் அது வாய் இன்னும் குறையல. என்னன்னா கட்சி தொண்டர்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இந்த மாதிரி நாங்க நம்ம நடிகர்கிட்ட வந்து ஆட்சி கொடுத்துட்டாங்க, அவர்கிட்ட இந்த ஆட்சி நிலைக்காது, இதுவாகாது, அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான். அது எப்படி எந்த கண்ணோட்டத்துல பேசுறாருன்னு தெரியல. உங்ககிட்ட எந்த கோட்பாடும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வாயை தொடர்ந்து உண்மையே கிடையாது. ஒரு உண்மையான நிலைப்பாட்டுல இருக்கிற ஒரு கட்சி தான், சரியான கொள்கையை நோக்கி போற கட்சி தான் ஜெயிக்கும். இந்த கொள்கைன்றது வெறும் அந்த பேச்சுக்கு மட்டும் சொல்லாம இந்த இப்ப செயல்படுது பாத்தீங்களா, அந்த அளவுல கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். இவங்க வந்து கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு இந்த இதுல யாழ்ப்பாணத்துல இருக்கிற தமிழர்களை வச்சு குழப்பம் நடத்துறது, இலங்கை தமிழர்களை வச்சு குழப்பம் நடத்துறது, இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இலங்கை தமிழர்கள் ஈழ தமிழர்களை வச்சு குழப்பம் நடத்துறது தான். ஆனா அவங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த ராமேஸ்வரத்துல இடம்பெயர்ந்து ராமேஸ்வரத்துல வந்து இருக்கிற தமிழர்களை வச்சு பிழைப்பு நடத்திட்டு அவங்க கிட்ட கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு அமைச்சர், இலங்கை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாப்புல செய்வான். அப்புறம் எப்படி மக்கள் நம்புவாங்க? உங்க கட்டுக்கதைகளை நம்பின காலம் போயிருச்சு. இதுக்கப்புறம் நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை. என்டிகே அப்படின்னு ஒரு கட்சியை தமிழ்நாட்டுல இனிமேல் கிடையவே கிடையாது. 19 லட்சம் வாக்கு. இதுவும் அறியாமையில ஏதோ இதுக்கு முன்னாடி போட்டுட்டோம் அவங்களுக்கே போடுவோம் அப்படிங்கிற இதுல ஏதோ வந்து மாட்டினவங்க தான் மாட்டிருக்காங்க. தவிர வேற யாருமே கிடையாது. 4% வாக்கு தான். 4% வாக்கு உயர போறது கிடையாது. ஆரம்பிச்சிட்டாரு சாட்டை. ஏன்னா திருப்பி வந்து ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்மள தனியா தூக்கிட போறாங்க, சிஎம் ஆயிட்டாப்புல, இதுக்கப்புறம் நம்மள தனியா தூக்கிடுவாரு அப்படிங்கிற காரணத்துக்காக பொறுத்திருந்து பார்த்தான். திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டான் பிளாஸ்ட். ஆமா, நாங்க பிளாஸ்ட் தான், அதனாலதான் ஆட்சியை கொடுத்துட்டோம். நீங்க வந்து பிளாஸ்ட் கிடையாது, வேஸ்ட். அதனாலதான் ஒண்ணுமே பண்ண முடியல உங்களால. இப்போ வந்து சொல்றாப்புல, இந்த திட்டத்தை போட்டது விஜய் தான், அந்த திட்டத்தை போட்டது விஜய் தான், இந்த திட்டம் போட்டது விஜய் தான் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க முதல்ல ஒரு வார்டு மெம்பராவது ஆகணும். ஃபர்ஸ்ட் நோட்டாவோட போட்டி போட்டு நோட்டாவை ஜெயிச்சு வெளியே வாங்க. உங்க அண்ணனை டெபாசிட் வாங்க சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணுங்க. நீங்க வெறும் யூடியூபர் தான். உங்க அண்ணன் சும்மா அந்த ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு அமைப்புல இருக்கும், சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு நடத்துறவங்க தான். ஒரு கட்சியே கிடையாது. நாம் தமிழன்றது ஒரு கட்சியே கிடையாது. இந்த இது உடல் பலத்துக்காக போடுவோம், யானை கபலம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். நம்ம அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் பொழப்பு ஓட்ட முடியும் உங்களால. அங்கங்க திருடி அங்கங்க ஒவ்வொருத்தரும் பிடிச்சி உள்ள போட்டு இன்ஸ்டா இன்ஃபுளுசரு இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டு அதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால கட்சியே நடத்த முடியாது. அதுக்கான இதே கிடையாது. பணத்தை வாங்கி அவன் ஃபுல்லா அமெரிக்கா ஸ்கூல்ல படிப்பான், இவன் பார்த்தா செட்டில் ஆயிடுவான். இப்ப பார்த்தா கேரவானே ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் சீமானுக்காக. சாட்டை அப்ப எவ்வளவு பணம் வந்திருக்கும் பாருங்க. திரள் நிதி திரட்டி சீமானுக்கு சாட்டை துறைமுருகன் கேரவான பரிசா கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்போ மக்கள் வந்து உஷாராயிக்கணும். இந்த 4% வாக்கு கூட அடுத்த வாட்டி வரக்கூடாது. அவங்க ஏற்கனவே வந்து கட்சியை கொண்டுட்டான்.
முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரணம் நாட்டு துறைமுருகன் தான். இப்போ அடுத்து சீமானுக்கு குழி தோண்டிட்டு இருக்கான். 6 அடியா 8 அடியான்னு தெரியல. அது போட்டு சீமானுக்கு புதைச்சாங்கன்னா வேலையை முடிஞ்சிச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அதனால திருப்பி பேச வந்திருக்காப்புல நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஆளுங்களா, அதாவது உறுப்பினர்கள், தொண்டர்கள், அண்ணன் அப்படின்னு பைத்தியமா இருக்கிறவங்களாம் ரொம்ப பைத்தியம் ஆயிடாதீங்க. தயவு செஞ்சு மாறி வேற ஏதாவது கட்சியில போய் அடைக்கிற மாயிருங்க. உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த கட்சியில இருக்கிறீங்க. அரசியல் புரிதல் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மாறி போயிட்டு இருப்பீங்க. கேட்டாக்கா சொல்லுவாங்க, வலி வேதனை எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. முதல்ல உன் நொண்ணை எப்படி இருக்கான்னு போய் பாரு. அவன் பிள்ளை எப்படி இருக்கான்னு போய் பாரு. உன் வீட்டுல இருக்கிற ஆளுங்க அவங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்க எப்படி இருக்கான்னு கேளு. அவன் எளிய தாய் எளிய தாயின் எளிய மகன் அப்படின்லாம் பொய் புரளி எதை கேட்டாலும் பொய் தான். அவனை இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க செவ்வாழ அப்படின்னு அந்த மாதிரி அவனை இன்னும் நம்பாதீங்க. விட்டுட்டு வேற கட்சிக்கு தஞ்சம் அடைகிற வழியா பாருங்க. அவனதான் சொல்ல முடியும். என்டிகே கட்சின்றது உங்களுக்கு காலி.